தினந்தோறும் இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போகுது. புதுசாக ட்ரை பண்ணும், டேஸ்ட்டும் செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கணும்னா தாராளமாக காரைக்குடி ஸ்பெஷல் கொசமல்லி ட்ரை பண்ணுங்கள். தாளிப்புக்கு சோம்பு, பட்டை, கல்பாசி, ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதும் மீடியம் சைஸில் 4 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். தக்காளி நல்லா குழஞ்சி வேகிறதுக்குள்ளே இதுக்கான மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் 2 ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசை, காரத்துக்கு வெறும் வரமிளகா மட்டும்தாங்க சேர்க்கணும். 8லேருந்து 10 அளவுக்கு வரமிளகா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது சேர்த்து ஒரு வதக்கிட்டு தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டு கொதிக்க வச்சு எடுத்தா சூப்பரான டேஸ்ட்டில் காரைக்குடி ஸ்பெஷல் கொசமல்லி ரெடி. ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நீர்க்க இருந்தால் தான் நல்லா பெரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி காரைக்குடி ஃபேமஸ் கொசமல்லி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.